ஸோ தேர் ஆர் n people labeled 1 to n people இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா யாரோ ஒருத்தர் டவுன் ஜட்ஜ் இருக்காங்க. டவுன் ஜட்ஜ் என்னென்னா அவங்க யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் மற்றவங்க எல்லாரும் டவுன் ஜட்ஜை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அப்புறம் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதாவது 2D அரே. ஸோ எத்தனை நம்பர்ஸ் 2 பேர், அப்புறம் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அதில் 1 3யை டெஸ்ட் பண்ணுறாங்க, 2 3யை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்கலாம் 3யை டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் 3 யாரையுமே டெஸ்ட் பண்ணல. அப்போ 3 தான் டவுன் ஜட்ஜ். ஓகேவா? இப்போ டவுன் ஜட்ஜ் யார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்டட் கிராஃப் மாதிரி. ஓகே, நோட் 1 3யை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் நோட் 2வும் 3யை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. 3 யாருமே டெஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து திஸ் இஸ் நத்திங் பட் அ கிராஃப், ரைட்டா? டைரக்டட் கிராஃப். இந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to find a person. அவர் வந்து மற்ற யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம என்ன டேட்டா எடுக்கணும்னா ஒருத்தரும் எத்தனை பேர் வந்து அவரை இப்போ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அரேயில் இப்போ இது 0 இண்டெக்ஸ் கரெக்டாக, இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ 1 எத்தனை பேரை ட்ரஸ்ட் பண்ணுறாரு, 2 எத்தனை பேரை ட்ரஸ்ட் பண்ணுறாரு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்? ஒரு லூப் அடித்து இதில் லூப் அடித்து எடுத்துடலாம் அதை. அதே மாதிரி 1 எத்தனை பேர் 1 இது ட்ரஸ்ட் அரேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் எத்தனை பேர் வந்து 1 ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இது ட்ரஸ்டட் அரே. எத்தனை பேர் 2 ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் 3 ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 எத்தனை பேரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, யாருமே கிடையாது, இங்கே 0ன்னு இருக்கும். எத்தனை பேர் 3யை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, 2ன்னு இருக்கும். ஓகே, இப்போ திருப்பி இந்த 2 அரேலையும் லூப் அடித்து யாருக்கு வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து 0ன்னு இருக்குது, அப்புறம் ட்ரஸ்டட் வந்து எத்தனை வந்து n-1 இருக்குது, அவங்க தான் ஜட்ஜு. கரெக்டாக? ஸோ அதை என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த மாதிரி 2 அரே டிக்ளேர் பண்ணணும். இன்ட்டு ஃபஸ்ட் அரே, ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட். இதில் எத்தனை பேர் வேணும் நமக்கு, n+1. ஏன் அப்படின்னா நம்ம 0 இண்டெக்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட், மேலேயும் ட்ரஸ்ட் இருக்குது, இங்கேயும் ட்ரஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இன்கமிங் அவுட் கோயிங் வச்சுக்கலாமா, இன்னு அவுட்டுன்னு வச்சுக்கலாம். இன்னுனா ட்ரஸ்ட் இன்னு ட்ரஸ்ட் அவுட்டு, ட்ரஸ்ட் பண்ணுறது ட்ரஸ்ட் பண்ண அவுட்டு, இன் அவுட் மட்டும் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஆஃப் இன்ட் ஆஃப் n+1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா ட்ரஸ்ட்லையும் லூப் அடிக்கணும். லூப் அடிக்கும்போது எப்படி, யூ வில் கெட் a 1 dimensional array. கரெக்டாக? இதில் லூப் அடிக்கும்போது யூ ஆர் லூப்பிங் இன் ட்ரஸ்ட்னா யூ கெட் a 1 dimensional array. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இதில் இது கிடைக்கும் நமக்கு. இது இப்படி தான் யோசிக்கணும் நீ கோட் அடிக்கும்போது. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இதுதான் வரும். கரெக்டாக? இதில் இன்னில் அதோடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அதை நான் இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுறேன், அதாவது 1 இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அவுட்டில் செகண்ட் இண்டெக்ஸு இங்கே வந்து 3யை வந்து வேற ஒருத்தன் டெஸ்ட் பண்ணுறான். கரெக்டாக? அப்போ 3ல் போய் ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல. அவுட்டு இந்த இது எதுக்கு, எத்தனை பேர் அவனை ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றது. அப்போ இந்த இண்டெக்ஸ் போகும்போது 1 வந்து 3யை ட்ரெஸ் பண்ணுறான், அதனால் 1 இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இங்கே 3யை வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ 3 இண்டெக்ஸை அவுட்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது, தென் we have to loop through all the people.
right from I is equal to 1, I less than or equal to n, I plus plus. Okay, so இப்போ நம்ம லூப் அடிச்சு என்ன செக் பண்ணணும்? We have to find a person if in of I ஜீரோவாக இருக்கணும், அவனை மற்றவன் யாரும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் அவுட் ஆஃப் I அது என்னவா இருக்கணும்? n-1 இருக்கணும். அப்படி இருந்தானா அவன் தான் ஜட்ஜு. ரிட்டர்ன் I. அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா ரிட்டர்ன் -1. லெட்ஸ் ரன் அண்ட் see. ஓகே, ஆல் தட் இஸ் கேஸ் பாஸ்ட். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே 2 அரே யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு 2 அரே தேவையா அப்படின்னு கேட்டோம்னா ஒரே அரேயில் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்கும்போது ஓகே, இந்த 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 இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, எல்லாமே வந்து 0 இருக்கு. இவன் ட்ரஸ்ட் பண்ணுறான்னா அந்த வேல்யூ நீ மைனஸ் பண்ணலாம். ஓகே, ட்ரஸ்ட் பண்ணப்படுறான் அப்படின்னா இது இண்டெக்ஸ் 1, 2, 3. ட்ரஸ்ட் பண்ணப்படுறான்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணு, ட்ரஸ்ட் பண்ணப்படுறான்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு. ஓகே, ஸோ இப்போ இது இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 என்னாவது? வேறு யாரோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? 3 வந்து ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ண என்ன ஆகும்? இங்கே 1 ஆகிடுமா? அப்போ 1 ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? அது வந்து என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? 0 ஆகிடும். ரைட். இப்போ ஜட்ஜுக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக அந்த வேல்யூ n-1 இருக்கணும். வேறு யாரும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் மைனஸ் ஆகக்கூடாது. அதை வச்சே சொல்லிடலாம்ல. ஸோ இந்த இடத்துல சும்மா இன்னும் மட்டும் வச்சுக்கிறேன், இதை தூக்கிடுறேன். இன்ன ட்ரஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா மைனஸ் பண்ணு, ட்ரஸ்ட் பண்ணப்படுறான்னா அந்த வேலையை இன்க்ரிமெண்ட் பண்ணு. இங்கே லூப்பில் போயிட்டு இருக்கும்போது எந்த வேல்யூ n-1 இருக்குதோ அவன் தான் ஜட்ஜு. ஸோ ஒரே அரேலே பண்ணிட்டு போகலாம். Right, you need not have multiple arrays. Correct. So the time complexity, it is going through all the trust. So எத்தனை trust இருக்குதோ அத்தனை trust. So trust is nothing but the edge. 1 வந்து 3 ட்ரஸ்ட் பண்ணுறான், கரெக்டா? இந்த எட்ஜ் தானே ட்ரஸ்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆர் நம்பர் ஆஃப் ட்ரஸ்ட்டு ப்ளஸ் இது என்னது? இங்கே நம்பர் ஆஃப் நோட், எத்தனை நோட் இருக்கோ அத்தனை நோடுக்கு ஓடுறோம், கரெக்டாக? இது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், இது வெர்டிசஸ், இது எட்ஜு. ஸோ எட்ஜு ப்ளஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆர் நம்பர் ஆஃப் நோட்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ தட் இஸ் எட்ஜு ப்ளஸ் வெர்டிசஸ். இதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் வெர்டிசஸ், அதாவது எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.